என் சிநேகமுள்ள மகனே, அன்பான மகளே, இன்று உனக்கு இளைப்பாறுதலை தர வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது. எல்லா பாரத்தையும் நானே சுமப்பது போல இருக்கிறது. இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது நடக்குமா ஆண்டவரே என்று என்னிடத்தில் ஜெபிக்கிற உன்னிடம் நான் பேசப் போகிறேன். இளைப்பாறுதல் என்ற சத்தியத்தை உனக்கு தருவதற்கே இன்று நான் வந்திருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆம் என் பிள்ளையே, உன பாரத்தை என்னிடத்தில வைத்துவிட்டு என்னிடத்தில் இருக்கும் இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? நான் சொல்வதை கவனமாக கேள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி மோசேயின் தலைமையில் புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் முன்னால் செங்கடலும் பின்னால் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் படையும் இருந்தது. இதை கண்ட மக்கள் மிகவும் பயந்து, எகிப்தில கல்லறைகள் இல்லையா,